பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான ஜெபமாலை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். அது என்னன்னா, இயேசுவின் 5 காயங்களின் திருஜெபமாலை. என்னென்ன காயங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிதாசுதன் போட்டுக்கணும், விசுவாச பிரமாணம் பண்ணிட்டு பரலோக மந்திரம் 3 அருள் இந்த மாதிரி எல்லா மாதிரி தொடக்கம். அதுக்கப்புறம் இயேசுடைய கைகள், இடது கை காயத்தை குறித்து, இயேசுவின் இடது கை காயமே எங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வலது கை, இயேசுவின் திருக்காயமே, வலது கை இடது கை திருக்காயமே எங்களை காப்பாற்றிடலாம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சேசுவோட 2 காலில், வலது கால் இடது கால், அதை காயத்தைகளை குறித்து இயேசுவின் வலது காலின் திருக்காயமே எங்களை காப்பாற்றிடலாம், இயேசுவின் இடது கால் காயமே எங்களை காப்பாற்றிடலாம் சொல்லணும். அதுக்கப்புறம் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசுவின் திருக்காயமே எங்களை காப்பாற்றியறலும் சொல்லி முடிக்கணும். அவ்வளோதான் ஜெபமாலை. அதாவது இயேசுவின் திருவிழா காயமே எங்கள் மீது இரக்கமாயிரும், இயேசுவின் திருவிழா காயமே எங்கள் மீது இரக்கமாயிரும் சொல்லி 6 தடவை சொல்லணும். அதாவது 5 மணிகள் 6 தடவை சொல்லணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா 33 மணிகள் இருக்கும். நம் ஒவ்வொருவரும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனவலிய ஜெபம் மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பாக இந்த 5 காயங்களை குறித்து சொல்லலாம். ஏன்னா நிறைய புனிதர்கள் 5 காயம் வரம் பெற்றிருக்காங்க. நம்ம ஒரு சின்ன மனவலி ஜெபம் தான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் என்னென்ன காயம்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். 2 கை 2 கால் விழா, அதை குறித்து தியானித்து இந்த 5 காய ஜெபமாலையை ஜெபிப்பதன் மூலம் நிறைய பலன்களை எடுத்துக்கலாம். அந்த பலன்களை முழுமையாக அனுபவிப்போம். God bless you all. மரியே வாழ்க. Mama loves you all.